சந்திரன். நேற்று வரைக்கும் சந்திரனுடைய காரகத்துவங்களை பார்த்தோம். இன்று சந்திரன் ஒவ்வொரு, அதாவது 1வது பாவத்திலிருந்து 6வது பாவம் வரை சந்திரன் இருக்கின்ற பலனை பார்ப்போம். பொதுவாக சந்திரன் லக்ன பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா முதல்ல அழகு, தெளிவு. சந்திரன்னா இளமையை காட்டக்கூடியவர். எவ்வளவு வயதானாலும் சரி அவர் ஒரு இளமையோடு இருக்கக்கூடிய தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கும். நல்ல தாராளமான மன அமைதி இருக்கும். அழகு இருக்க ஒரு சந்திரனுடைய முக பிம்பம், அழகு, தெளிவு இருக்கும். அதே போல் 2வது பாவத்தில் சந்திரன் இருந்தால் பேசுறது, அதாவது ஒரு அடுத்தவங்களுக்கு சம்பாதிக்கிற செல்வந்தராக இருப்பார். பணம் கொடுக்கறதுல மனசு சந்தோஷப்படக்கூடிய தன்மை இருக்கும். கொடுத்து வாழக்கூடிய தன்மை இருக்கும். அதுபோல் ஒரு நடுநிலைமையாக இருக்க மாட்டார் இவர். அவர் பணம், அதாவது இவர் எப்படின்னா தேய்பிற வளர்பிற சந்திரன். இப்போ நம்ம சொல்லும்போது தேய்பிற வளர்பிற சந்திரனையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வளர்பிற சந்திரனாக இருந்தால் பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான தன்மையும் இருக்கும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால், அதுவே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தேய்பிறையாக இருந்தால் ஒரு விதமான கருமி மாதிரி இருப்பாங்க. அதுபோல் 3ஆம் பாவத்தில், அதாவது 3வது பாவத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுக்க மாட்டார். 3, 6, 8, 12 இந்த பாவங்களில் சந்திரன் இருந்தால் எப்பயுமே அவங்க மனம் மகா குழப்பமடைந்த மனமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் எப்பயுமே நல்ல உடல் நலம்லாம் இருக்கும், மனசு இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் குழப்பமான இவங்க ஆனால் எல்லாருக்கும் தெளிவாக அதுக்கான விளக்கம், அதாவது உங்களுக்கு ஒருத்தர் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையெல்லாம் சாதாரணமாக கணக்கு தீர்த்து அழகாக தீர்த்து வைக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்குன்னு வரும்போது நிறைய குழப்பத்தை அடைவாங்க. 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்தால் நிறைய குழப்பத்தை அடைவாங்க. அவ்வளோ சொத்து இதெல்லாம் இருந்ததுன்னா வீடு வாகனங்களில் கொஞ்சம், அதாவது ஒரு சொத்து விற்றுட்டு வேறு சொத்து மாற்றுறது, இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்கும். அதுபோல் 4ஆம் பாவத்துக்கு 3, அதாவது 4ஆம் பாவங்கிறது அம்மா ஸ்தானம். அதில் 3ல் சந்திரன் இருந்தால் அம்மாவாலேயே கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கும். முதல்ல மனசில் பிரச்சனை இருக்கும். அப்புறம் அம்மாவாலேயே ஏதாவது தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாத மாதிரி இருக்கும். நிறைய தன்மைகள் மாறி வரும் 3வது பாவத்தில். அதாவது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி. அதுபோல் 4வது பாவத்தில் சந்திரன் இருந்தால் அப்படின்னா சந்திரனுக்கு 4வது பாவங்கிறது ஸ்ட்ராங்கான பாவம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஸ்தான பலம்னு சொல்கிறது. இப்போது லக்னத்தில் குருவும் புதனும் இருந்தால் ஸ்ட்ராங்கு, அதாவது வலிமை அதிகம்னு சொல்லுவோம். அதுபோல் சந்திரனும் சுக்கிரனும் 4வது பாவத்தில் இருந்தால் ரொம்ப வலிமைன்னு சொல்லுவோம். சனி பகவான் 7வது பாவத்தில் இருந்தால் தான் அவருக்கு ஸ்தான பலத்தின வலிமை. 10வது பாவத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் வலிமை. அந்த மாதிரி இவர் சந்திரன் 4வது பாவத்தில் இருக்கும்போது இது ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. இதில் பலதீபிகைங்கிற நூலில் இதை ரொம்ப தெளிவாக ஸ்தானத்து பலத்தை பற்றி நல்லா தெளிவாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 4வது பாவத்தில் இருந்தால் அம்மா கூட ஒரு இணக்கமான தன்மை இருக்கும். வீடு வாகன வசதிகள் நல்ல தெளிவாக வரும். அதேபோல் ஒரு புத்திசாலித்தனம் நல்லா வளர்ச்சி வரும். அதுவும் இல்லாமல் இந்த சந்திரனை கிரகம் குரு பார்த்துட்டாலோ ரொம்ப அற்புதமான பலன்கள் நிறைய இன்னும் மேம்படும். அதுபோல் சனி பார்த்தா கொஞ்சம் குறையும். அதாவது சனி சந்திரன் பார்வை அப்படின்னு சொன்னாலே அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். சந்திரன் சனியை பார்த்தாலோ அதாவது சந்திரன் ஒரே ஒரு பார்வை தான், 7ஆம் பார்வை. சனிக்கு தான் 3 விதமான பார்வை. அதாவது 3, 7, 10 இந்த மாதிரியான பார்வையில் சனி எந்த வகையிலேயும் சந்திரனை பார்த்தா குழப்பம். அதாவது 3, 6, 8, 12 இதில் சந்திரன் இருந்தால் எப்படி மனக்குழப்பம் இருக்குமோ அதே போல் குழப்பம் இருக்கும். எந்த விஷயங்களும் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சந்திரனுக்கு இருக்கும். இதில் 5ஆம் பாவத்தில் அதே போல் சந்திரன் இருந்தால் இவர் காதல் காரகர், காதல் தன்மை அதிகமாக இருக்கும். அதுபோல்
துறவு மனப்பான்மையும் இருக்கும். அதுபோல் குழந்தை செல்வம் அற்புதமாக இருக்கும். முதலில் பிறக்கும் குழந்தை, அதாவது சந்திரன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து பார்க்கணும். முதல்ல பெண் குழந்தை, அதாவது இவர் பெண் கிரகங்கிறதுனால பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். 6வது பாவத்தில் சந்திரன் இருந்தால், பொதுவாக 6வது பாவத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் ஒரு விதமான சீதள நோயை கொடுப்பார். அதாவது இந்த ஈஸ்னோபிலியா, இந்த சளி சம்பந்தமான பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனையை கொடுப்பார். மனசில் அவசியம் தெளிவில்லாத தன்மையை கொடுப்பார். பெண்களால் அதிகமான எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். புத்தி ஒரு ஸ்ட்ராங்காக வேலை செய்யாத மாதிரி தன்மைகள் ஏற்படும். வாழ்க வளமுடன். இது 6வது பாவத்தில் இருக்க வரைக்கும் சந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறோம். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் கவனித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து வரும் பொழுது ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு நிறைந்த தன்மையில் போகிற அளவுக்கு என்னால் உங்களுக்கான செய்திகளை கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துருக்கிறார். அதை அப்படியே செய்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்பமாய் இருக்கட்டும்.